ரசூல் என்று சொல்லக்கூடிய தொடர் வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, நபித்துவம் வரையான அவருடைய வாழ்க்கை தொடர்பாக சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் மக்காவிலே கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு பிறந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னரையே மதீனா பக்கமாக வர்த்தகத்திற்கு சென்றிருந்த வேளை மரணித்திருந்தார்கள். அவருடைய தந்தை தட்ட தலைமைத்துவம் வகிக்கின்ற ஒரு சாராராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு பொதுவாக அன்றைய காலகட்டத்திலே இருந்த ஒரு வளமை, உறுதியான கொள்கை மிக்கவர்களாக, ஏமாற்று தெரியாதவர்களாக பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் வாழுவார். அதனால மக்காவாசிகள் இளம் பருவத்தை கிராமப்புறத்தில் கழிப்பதற்காக பால்குடி தாய்மார்களை தேர்வு செய்வார்கள். கிராமப்புறத்தில் இருக்க அவருடைய கணவரோடு மக்காவுக்கு வருகிறார். அவருடைய பிள்ளையோடு கணவரோடு என்ன செய்கிறார்கள்? மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வரக்கூடிய நேரம் அவருடைய ஹலீமா சாதியா அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு கூட பால் சுரக்காத அளவுக்கு வறிய நிலையில இருந்தார். அப்படியான ஒரு நிலையில மக்காவுக்கு வரார். மக்காவுக்கு வந்த உடனே செவிலி தாய்மார்கள், அந்த குழந்தையை யாரும் எடுக்கல. ஏன்னா அவருக்கு வாப்பா இல்லை. ஹலீமா சாதியா அவர்கள் சொல்கிறார்கள், வாப்பா உள்ள குழந்தையத்தான் என்ன செய்வாங்க, பெரும்பாலும் தேடி எடுப்பாங்க. ஏனென்றால் அப்பதான் என்ன செய்யலாம், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறார், அந்த குழந்தைய பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அவங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல. அவருக்கு வாப்பா இல்லை, அனாதை பிள்ளை என்றோடனே எல்லா சுமையும் நம்மளோட தலையெல்லாம் வந்து சேரும், இதை நம்ம எடுக்கலான்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு எல்லாம் தேடி பார்க்கறாங்க, ஒருத்தருமே கிடைக்கல. கடைசி வரைக்கும் யாராவது ஒரு குழந்தை எடுத்துட்டு நம்ம போகணுமென்று வந்தாங்க. அப்பதான் நம்மளோட வாழ்க்கையும் என்ன செய்யலாம், ஒரு அளவு நிமித்தலாம் என்ற நிலைமையில அவங்க ஒரு குழந்தையை தேடுறாங்க, ஒரு குழந்தையும் கிடைக்கல. அப்ப போற வழி, இப்ப ஹலீமா சாதியா அவங்க சொல்றாங்க, எதுக்கும் நம்ம போய் ஆரம்பத்துல பார்த்த குழந்தையே என்ன செய்வோம், எடுத்துட்டு ஒன்றும் இல்லாம போறதுக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம ஆரம்பத்துல பார்த்த குழந்தைய போய் என்ன செய்வோம், எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி ஹலீமா சாதியா அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு நடந்த ஆச்சரியங்களை அவங்க சொல்றாங்க. அந்த குழந்தையை எடுத்த உடனே என்னுடைய மார்பிலே பால் சுரப்பது, பால் கெட்டியாவது எனக்கு விளங்கியது. அப்ப நான் பால் கொடுத்து அந்த குழந்தையை குடித்தது. அதற்கு பிறகு என்னுடைய குழந்தை, இன்னும் அவருடைய சகோதரர் அடுத்த குழந்தைக்கும் பால் கொடுக்குறாங்க, அதுவும் குடிக்குது. பிறகு ஒட்டகத்தை பாக்குறாங்க, ஒட்டகத்தினுடைய மடியும் கனமா இருக்கு, பால் கறக்கக்கூடிய லெவல்ல இருக்குது. அப்ப ஹலீமா சாதியாவுடைய கணவர் பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பால் கலக்கிறார். நல்லாவே பால் ஊத்துது. ரெண்டு பேரும் வயிறு நிரம்ப பால் குடிக்கிறாங்க, ஒட்டக பாலை குடிக்கிறாங்க. பிறகு ஒட்டகத்துல ஏறினா அடுத்தாக்களை விட ஃபாஸ்டா போகுது அந்த ஒட்டகம். வரும்போது மிச்சமே மெதுவா வந்த தள்ளாடிட்டு இருந்த ஒட்டகம் மிச்சம் ஃபாஸ்டா என்ன செய்யுது, போகுது. அடுத்தாக்கள் பார்த்து கேட்கிறாங்க ஹலீமா அவங்கள்ட்ட, வரக்குள்ள எவ்வளவு இதா வந்துச்சு இந்த ஒட்டகம், எவ்வளவு மோசமா வந்துச்சு, இப்ப ஃபாஸ்டா போகுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. தாய் பிரதேசத்துல அந்த நேரம் வறட்சி இருந்தது. அவங்களோட கால்நடைகளுக்கு எல்லாம் என்ன செய்யல, ஒழுங்கான மேய்ச்சல் கிடைக்கல. அதனால கால்நடைகள் பால் கறக்கல, அவங்களுக்கு வருமானம் இருக்கல. அதனாலதான் பெரிய ஒரு பஞ்சத்துல அவங்க இருந்தாங்க. ஹலீமா சாதியா அவங்க சொல்றாங்க, நாங்க வீட்டுக்கு போறோம், என்ன ஆச்சரியம், அங்க எங்கட கால்நடைகள் எல்லாம் தரமா மேய்ஞ்சி, மத்தாக்களுக்கு இல்லாத மேய்ச்சல் இல்லாம இருந்த நேரம் எங்களுக்கு மேய்ச்சல் கிடைச்சிச்சு. கால்நடைகள் எல்லாம் நல்லா மேய்ஞ்சி வீட்டுக்கு என்ன வந்திருந்தது, முடியுமான அளவு பால் கறந்து கொள்ளக்கூடியதாக அப்படி வசதி இருந்தது என்று சொல்லி ஹலீமா சாதியா அவர்கள் சொல்கிறார்.
இதெல்லாம் பார்த்த உடனே ஹலீமா சாதியாவுடைய கணவர் அவருக்கு சொல்றார், நம்ம ரிஜெக்ட் பண்ணின குழந்தை சாதாரணமான ஒரு குழந்தை இல்லை, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, மிக முக்கியமான ஒரு குழந்தையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். எனவே இதை கைவிடக்கூடாது, தொடர்ந்து நாம என்ன செய்யணும், இதை பாதுகாக்கணும் என்று சொல்லி ஹலீமா சாதியாவினுடைய கணவர் சொல்லிக் கொள்றார். ஆரம்பத்தில் இப்படி ஆச்சரியமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. ஹலீமா சாதியா அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது, சந்தோஷகரமானதாக மாறியது, செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் பொதுவாக 2 வருஷம் தான் இந்த மாதிரி கிராமப்புறத்துல வாழ்வதற்காக பெற்றார்கள் அனுமதிப்பாங்க. அப்ப 2 வருஷம் தான் பால்குடி காலம். அப்ப இந்த பால்குடி காலம் முடிஞ்சது பிறகு திரும்ப பிள்ளையை என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. அப்ப ஹலீமா சாதியா அவங்களுக்கு பிள்ளையை திரும்ப கொடுக்கிற அந்த 2 வருஷ காலம் முடியுது, திரும்ப கொடுக்கிற காலம் வருது. இவங்களுக்கு கொடுக்கறது விருப்பம் இல்லை, சரியான கவலை, இந்த குழந்தை நம்மளோட கையை விட்டு போயிடக்கூடா, இது நம்மளுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம், நாங்க வச்சு கொள்ளணும்னு சொல்லி முயற்சிக்கிறார். இப்ப அந்த நேரமா பார்த்து மக்காவுல ஒரு தொற்று நோய் பரவுது, ஒரு நோய் பரவுது மக்காவில். அப்ப ஆமினா அவர்கள் நினைக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் நினைக்கிறார்கள், இந்த காலத்துல நம்ம பிள்ளையை திரும்ப கொண்டு வந்தால் என்ன செஞ்சிடும், பிள்ளைக்கும் அந்த நோய் பிடிச்சு கொள்ளும், நாம கணவனையும் இழந்து பிள்ளையும் இழக்கிற ஒரு நிலைமை வந்துடும், அதனால வானா, இது நாம தாய் பிள்ளை இருக்கட்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஹலீமா சாதியாக்கு முடிவை அனுப்புறாங்க, நீங்க அனுப்பவானா, உங்கள்கிட்ட இருக்கட்டும், சிறிய பராயத்தை அங்க கழிக்கட்டும், நாங்க என்ன செய்வோம், மீட்டி எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சந்தோஷத்தோட திரும்ப அந்த குழந்தைய தாய்வுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு வராங்க. இப்படி அவருடைய இளமை பருவம் தாயிஃபில் கழிகிறது. ஒரு தடவை தன்ன நண்பர்களோட, வயசுக்காரர்களோட, சின்ன பிள்ளை தானே, 4 வயசுக்கு உட்பட்ட ஆக்களோட விளையாடி கொண்டிருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சி பகுதி பிளக்கப்பட்டு அவருடைய உள்ளம் வெளியேற்றப்படுகிறது. ஜம்சம் நீரினால அவருடைய உள்ளத்தை கழுவுறாங்க. கழுவிட்டு அதுல இருந்த சைத்தானுடைய தாக்கங்களை எல்லாம் நீக்குகிறார்கள். நீக்கிட்டு திரும்ப உள்ளத்தை பழைய இடத்துக்கு வச்சு பழைய மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஆக்கிட்டு போறாங்க. இந்த சம்பவத்தை அவரோடு விளையாடிட்டு இருந்த சின்ன பிள்ளைகள் பார்த்த உடனே ஹலீமா சாதியாட்ட ஓடி வரான், முகமது மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லி அவருடைய மரண செய்தியை ஹலீமா சாதியாட்ட சொல்றான். சொன்னோடனே உள்ளத்தை பிளந்தெடுக்கிறன்னா பாக்குறாங்களுக்கு அப்படித்தானே விளங்கு. அப்ப அப்படி சொன்னோன்னா ஹலீமா சாதியா அவங்களுக்கு திடுக்கிட்டு என்ன என்று சொல்லி விஷயத்தை விசாரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் பார்க்கறாங்க. அப்ப அவர் பழைய மாதிரி நோமலா எதுவும் இல்லாம நோமலா இருக்கிறார். திரும்ப எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு இவங்க திரும்ப பயப்படுறாங்க, ஒருவேளை இப்படி ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது, ஏதாவது நடந்து முன்ன பின்ன ஒன்று ஆயிட்டா நம்ம என்ன செய்யணும், தாய்க்கும் பதில் சொல்லணும். அதோட அவர் பாட்டனார் அப்துல் முத்தலிப் குறைஷியல்ற தலைவர், மக்காவில முக்கியமான ஆக்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி கொள்ள முடியாது. அதனால இந்த குழந்தையை எப்படியாவது என்ன செஞ்சிருவோம், அந்த உரியாக்கள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம், குழந்தையை இழக்கிறத விட உரியாக்கள்கிட்ட ஒப்படைக்கிறது மேலன்னு சொல்லி திரும்ப அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4வது வயசு இருக்கும் போது மக்காவுக்கு எடுத்துக்கொண்டு வராங்க. குடும்பத்தாரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய தாயுடைய அரவணைப்புல பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பாசத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வருகிறார். இப்படி வளர்ந்து வார நேரம் அவருடைய தாயார் கணவர் அப்துல்லாவுடைய மையவாடி தரிசிப்பதற்காக, அடக்கஸ்தலத்தை தரிசிப்பதற்காக எத்ரி பிரதேசத்தை நோக்கி பயணிக்கிறார், மதீனாவை நோக்கி பயணிக்கிறார். மையவாடியை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி, அடக்கஸ்தலத்தை தரிசிச்சுட்டு வருவோம்னு சொல்லி போறான். அப்துல் முத்தலிபோடையும் அவங்களோட அடிமையோடையும் இன்னும் சில ஆக்களோடையும் போறாங்க. போற வழியில அபுவான்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் திரும்பினாங்கன்னு நினைக்கிறேன். போய் திரும்பின வழியில அபுவான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆமினா அவர்கள் மரணிக்கிறார். அப்ப அப்துல் முத்தலிப் அவங்க அங்க அடக்கம் செஞ்சுட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வராங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 6வது வயதுல தாய் மரணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் முத்தலிபுடைய தன்னுடைய பாட்டனாருடைய அரவணைப்புல மிக சந்தோஷமான அடிப்படையில வாழ்ந்து வராங்க. பாட்டனார் எந்த அளவு கண்டா அவர சபைகள்ல தனியாக இவர் என்ன செய்வாராம், இருப்பாட்டுவாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளையாடிட்டு வந்தா தன்னுடைய இருக்கையை விட்டு எழும்பி அவருடைய இருக்கையில அவரை இருப்பாட்டிட்டு அவர் பக்கத்துல இருப்பார். எந்த அளவு கண்டா அவர் சொல்லுவாராம், இவருக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது, இவர் மிக முக்கியமான ஒருவர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சின்ன பருவத்திலேயே அப்துல் முத்தலிப் அடுத்தாக்களுக்கு அறிமுகப்படுத்துவோராக இருந்தார் என்று அவருடைய வரலாற்றுல நாங்க என்ன செய்யறோம் பார்க்கணும். இப்படி சந்தோஷமாக செல்வ செழிப்போடு ஒரு தலைவருடைய வீட்டில தன்னுடைய பாட்டனாருடைய தந்தைக்கு தந்தையான அந்த அன்போட வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் 8வது வயசுல அப்துல் முத்தலிப் என்ன செய்யறார், மரணிக்கிறார். அப்துல் முத்தலிப் மரணிச்சா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை யாரு எடுக்கிற என்றதுல அப்துல் முத்தலிபுடைய மக்களுக்குள்ள போட்டி. நான் தான் இவரை எடுக்கணும், எனக்கிட்டதான் இவர் வளரணும்னு சொல்லி அப்துல் முத்தலிபுடைய ஆண் மக்கள் எல்லாம் போட்டி போடுறாங்க. அப்ப ஒரு முடிவுக்கு வராங்க, சரி நாம எல்லாரும் உண்டா இருப்போம் ஒரு இடத்துல, முகம்மதை விடுவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க அவர் யார மடிக்குள்ள உட்கார்றாரோ அவரை வளர்க்கட்டும், அவருக்கு விருப்பம் யாரோடன்னு பார்த்து அவருக்கு நாம இவரை கொடுத்துருவோம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க. அபூ தாலிபுடைய மடியில போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்றாங்க. அபூ தாலிப் மிச்சம் சந்தோஷமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்ப்பு பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா, எங்களுக்கு தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை விட அதிகமான கரிசனை கொடுத்து என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. நபி அவர்களுடைய சந்தோஷமான நேரத்திலும் அவரோடு இருந்தாங்க. நபி அவர்களோடு நபி அவர்களுடைய கஷ்டமான நிலையிலும் அவருக்காக அவரோடு இருந்தாங்க. நபி அவங்களோட அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஏற்றுக்கொள்ளாட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கம் தான் அவர் இருந்தார். நபி அவங்களை பாதுகாக்கக்கூடியவராகத்தான் அவர் இருந்தார். அடுத்தவர்கள் நபி அவர்களுக்கு செய்யக்கூடிய தொந்தரவுல இருந்து நபி அவர்களை பாதுகாப்பது அவருடைய பிரதானமான பணியாக இருந்தது. அபூ தாலிபுடைய பராமரிப்பில் இவர் இருக்கார் என்றதுனாலேயே மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு யோசித்தார். அப்ப அபூ தாலிபுடைய பராமரிப்பில் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து வருகிறார். 12வது வயது, நபி அவர்களுடைய 12வது வயதுல அபூ தாலிப் ஷாம் பிரதேசத்திற்கு வியாபாரம் செய்யறதுக்காக, அபூ தாலிப் ஒரு வியாபாரி, பொதுவாக மக்காவாசிகள் அரபிகள் வியாபாரிகள், மதீனாவாசிகள் கொஞ்சம் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் நாடோடிகள் வியாபாரி. அப்ப வியாபாரத்திற்காக ஷாம் பிரதேசத்துக்கு போற வழியில இவரையும் கூட்டிட்டு போறார். போற வழியில பசராவுல வச்சு புஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இவங்களை சந்திக்கிறார். அவர் பெரும்பாலும் வெளிவருவதில்லை. அவருடைய வரலாற்றுல சொல்றாங்க, அவர் பெரும்பாலும் இந்த வியாபார குழுக்களை எல்லாம் சந்திக்கிறது இல்லையா, புஹைரா பெரும்பாலும் வெளியில வாரது இல்லையா. ஆனா எதேர்ச்சியாக என்னமோ ஒரு காரணத்துக்காக அவர் வெளியில வாரார். வந்தவர் இந்த அபூ தாலிபையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறிய குழந்தை 12 வயசு. அப்ப பார்த்துட்டு அவரை விசாரிக்கிறார், நீங்க என்ன ஏது எங்க இருந்து வாரீங்க யாரு என்று விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோன்னா அபூ தாலிப் விஷயத்தை எல்லாம் சொல்றார், வேற வாப்பாவும் மௌத்து, உம்மாவும் மௌத்து, பாட்டனார்ல இருந்து அவரும் மௌத்து, நான் தான் இவரை வளர்த்து வாரன், இப்படிப்பட்டவர், இவர பண்பு என்னென்ன மாதிரின்னு சொல்லி சொல்றார். அப்ப வியாபாரியா விசாரிச்சுட்டு இவரை ஃபுல்லா பார்த்து போட்டு புஹைரா சொல்றாரு, இவர் எதிர்காலத்துல நபியாக வர இருக்கிறார். நபி அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்காலத்துல நபியாக வரப்போறாங்கன்ற முதலாவது தகவலை சொன்னவர் புஹைரா 12வது வயசுல சொல்றார். இவர் எதிர்காலத்துல நபியாக வருவாரு, ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய தலைவராக அவர் இருப்பாரு. எனவே இவரை நீங்க ஷாம் பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போவாதீங்க, இவரை நீங்க மக்காவுக்கே திரும்ப அவசரமா கூட்டிட்டு போயிருங்க, இவரை உங்களோட பராமரிப்பு கீழே வச்சு முழுமையாக பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றார். சொன்னோன்னா அபூ தாலிபுக்கு ஒரு சொக்கா, அது ஒரு ஆச்சரியம், என்ன இது திரும்ப கேட்கிறார், என்ன சொல்றீங்க என்ன இது?
அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, இவருடைய என்ன இரண்டு முதுகுல இரண்டு தோள்பட்டைகளுக்கும் இடையில நபியா வாரத்துக்குரிய முத்திரை இருக்குது. இவருடைய பண்பாடுகள் இப்படி இருக்குது. எங்கட வேதங்கள்ல, கிறிஸ்தவ வேதங்கள்ல இப்படியான ஒருவர் தான் என்ன செய்வார், நபியாக வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் பாட்டனார், இவர் தந்தை தாய், இவர பண்பாடு இதெல்லாம் யோசிக்கிற நேரம் இவர் கட்டாயம் நபியாக வர இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, ஷாம் பிரதேசம் யூதர்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம், அங்க யூதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் சிரியாவினுடைய பகுதியில எல்லாம் பிடிக்கணும், மக்காவை பிடிக்கணும், மதீனாவை பிடிக்கணும், இது செய்யணும்னு சொல்லி இப்ப சொல்றதுக்குரிய காரணங்கள் எல்லாம் அதான். அவங்க வரலாறுல அந்த காலங்கள்ல இணைஞ்சிருக்காங்க, அந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. அது நோமலான விஷயம். ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல வாழ்வாங்க, அது இன்னொரு கட்டத்துக்கு இடம்பெயரும், அந்த குழுக்கள் போகும். இப்ப அதை ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமா கற்பனை பண்ணி கொண்டு அதையெல்லாம் பிடிக்கணும்னு செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப சிரியா சாம் பிரதேசத்துல யூதர்கள் வாழ்றாங்க. அங்க நீங்க கொண்டு போனீங்க என்றால் அவங்களுக்கு இவரை பார்த்து, அதனால இவரை நீங்க அங்க கொண்டு போயிடாதீங்க, மக்காவுக்கே கொண்டு போயிருங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னோன்னா அபூ தாலிப் என்ன செய்யறாரு, மக்காவுக்கே திரும்ப அழைத்து கொண்டு வருகிறார். நபி அவர்களுடைய 15வது வயசுல ஹர்புல் ஃபுஜார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் மக்காவுல வாழ்ந்த அந்த கோத்திரங்களுக்கு இடையில நடக்கிறது. இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல சென்று கடைசியில ஒரு முடிவுக்கு வராங்க. சமாதான ஒப்பந்தத்தின் அடிப்படையில முடித்துக் கொள்வதாக முடிவு செய்யப்படுகிறது. ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதுல முக்கியமான பாத்திரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். தன்னுடைய இளம் பருவத்திலேயே சமாதானத்தை உருவாக்குறதுக்காக மிகவும் முயற்சி செய்தார்கள் என்று நாங்க பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயது வரைக்கும் பெரும்பாலும் மக்காவுல கூலிக்கு ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் என்றுதான் அவர்கள் சொல்கிறார். நபித்துவத்துக்கு முன்னர் நபி அவர்களுடைய தொழில் ஆடு மேய்ப்பதாகத்தான் இருந்தது. நபி அவங்க சொல்றாங்க, நான் மாத்திரமல்ல எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் சொல்வார். பொதுவா ஆடு மேய்க்கிறதுல ஒரு சிறப்பம்சம் ஒன்று சொல்லுவாங்க. அது தலைமைத்துவ பயிற்சியை என்ன செய்யுமா, கொடுக்குமா. ஆடு கிட்டத்தட்ட ஒரு சமூகம் மாதிரி, ஒரு மக்கள் கூட்டம் மாதிரியான வெளிப்பாடு ஆட்டுக்கிட்ட இருக்கு. ஒரு மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவருக்கு பொறுமை இருக்கும். யாரு எந்த பக்கத்தால போவான் என்ற விழிப்போட இருக்கும். எந்த நேரம் என்ன செய்யணும், விழிப்போட இருக்கும். எந்த நேரம் என்னவும் நடக்கலாம். ஆடு மேய்க்கக்கூடிய ஆக்களுக்கும் அதான் இருக்கும். எந்த நேரமும் என்னமும் நடக்கலாம். எல்லா டைம்லயும் என்ன செய்யணும், அவங்க விழிப்போட இருக்கும். ஓநாய்களை உருவாக்கி கொள்வாங்க. அவங்க ஓய்வு எடுக்கிறன்னு சொன்னா ஓநாய்களை போடுவாங்க. போட்டுட்டு அது ஆட்டை என்ன செய்யும், ஒரு பக்கம் விடாம குறிப்பிட்ட ஒரு லெவலுக்குள்ள வச்சுக்கொள்ளும். அந்த ஒரு லெவலுக்குள்ள மேயணும்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். அது மாதிரி என்ன நெறிப்புரல்வுகள் நடக்கும். சமூகத்தில் என்ன செய்யும், நெறிப்புரல்வுகள் நடக்கும். அதை சீர் செய்யறதுக்கு என்ன செய்யணும், தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்க தன்னை சமூகத்துக்கு பொருத்தமான இடம் என்றதை கண்டுபிடிக்கணும் தலைவர். அதுக்காக அவர் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். ஆடு மேய்க்கக்கூடியவர் மேய்ச்ச தரையை தேடி அவர் என்ன செய்யணும், பயணிக்கணும். அங்க சேஃபா கொண்டு போகணும். மேய்க்கிற நேரம் ஒன்றும் வராம, அந்த ஆட்டு கூட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் நடக்காம, என்ன வேற்று மிருகங்கள்ல இருந்து அவர் அதை பாதுகாத்து கொள்ளணும். அவ்வப்ப ஆடுகளுக்குள்ள நடக்கிற இதுகளை என்ன செய்யணும், அவரு அவதானமா வச்சு கொள்ளணும். அப்ப அவர்கிட்ட ஒரு ஒரு உறுதி, ஒரு பலம், எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசு, விழிப்புணர்வு, பாதுகாக்கிறதுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான அந்த என்ன அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்னு சொல்லுவாங்க. பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான முறைமைகள் அதெல்லாம் அவருக்கு என்ன செய்யும், லேசா பழக்கப்பட்டு போகும். அவருடைய கை பழக்கத்துக்கு வந்துடும். அது அந்த ஆடு மேய்க்கிற ஆக்கள்கிட்ட, மேய்ப்பாளர்கள்ட்ட, இடையர்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் கூட தங்களுடைய இடம் பராயத்துல இதை தொழிலாக செய்திருக்கிறார். நபி அவர்களுடைய 25வது வயதுல மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்த பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவங்களை முதலாவது ஏற்றுக்கொண்ட பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு செல்வந்த பெண். அவருடைய தந்தை மக்காவுல தலைவர்கள் என்று மதிக்கப்பட்ட ஒருவர்கள் இருந்தவர். எந்த அளவுக்கு சொன்னால்,
மக்காவுக்கு எதிராக யமன்ல இருந்து போராட்டம் நடக்க போன நேரம் இந்த யமனினுடைய ஜனாதிபதியோட சமரசம் செய்வதற்காக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை அந்த காலத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறார், அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான குடும்பத்துல பிறந்தவர் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அழகு மிக்கவர், மார்க்க பற்று உள்ளவர். அவங்களோட காலத்துல இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கொள்கையில மதத்தில இருந்து எச்சமான விஷயங்கள் இருந்துச்சு, அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், நல்ல பண்பாடு உடையவர், அழகான பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க ஏற்கனவே 2 திருமணம் முடிச்சவர், 2 திருமணம் முடித்து விதவையாக இருந்தவர். முதலாவது கணவன் மரணிக்கிறார் குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துல, 2வது கணவனும் என்ன செய்யறாரு, இல்லாம போறாரு. அப்ப குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்குள்ள 2 திருமணம் முடிச்சு விதவையாக இருந்தவர். எந்த ஒரு லைஃபும் அவருக்கு என்ன செய்யல, செட்டில் ஆகல. ஆனா அவராக அவருடைய வியாபாரங்களை நடத்தி வரார். அந்த அளவுக்கு செல்வ செழிப்புள்ள ஒரு ஆள். நபி அவங்களுக்கு 25 வயசு இருக்கிற நேரம் தன்னுடைய வியாபாரத்துக்கு பொருத்தமான ஒரு ஆளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க, தலைவரை அனுப்புறதுக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி அவருக்கு கேள்விப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது அனுப்பப்படுகிறது. இப்படி வியாபார குழுவுக்கு தலைமை தாங்கி போறதுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஒருவர் வேண்டும், உங்களை பேசுறாங்க அப்படின்னோடனே அவருடைய வியாபார கூட்டம் பெருசி, செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பம், கௌரவம் உள்ள குடும்பம், மக்களுக்குள்ள நல்ல செல்வாக்குள்ளவர்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்துக்கொள்றாங்க. மைசரா என்ற தண்ட அடிமையோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பொருட்கள் எல்லாம் கொடுத்து ஷாம் பிரதேசத்திற்கு வியாபாரத்திற்காக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுப்புகிறார். நபியை வியாபாரம் முடிச்சுட்டு திரும்பி வராங்க. ஏற்கனவே கிடைச்ச லாபத்தை விட மிகப்பெரிய லாபத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வியாபாரத்தை கொண்டு ஒப்படைக்கிறாங்க. முடிச்சுட்டு கொண்டு எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. அப்ப ஹதீஜா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், இது இப்படி இந்த அளவுக்கு லாபம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க பழைய பயில எல்லாம் இந்த அளவுக்கு இன்னெல்லாம் நம்மளை என்ன செஞ்சிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, என்னென்ன களவெடுத்திருக்காங்க, அப்படி இப்படி நம்பிக்கை துரோகம் எல்லாம் வருது. வந்தோடனே இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அச்சோட்டா எக்யூரட்டா ஒரு பிரச்சனையும் இல்லாம கொண்டு நம்மள்ட்ட இவர் ஒப்படைக்கிறாருன்னா இவர் 6 இடத்தை அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கூடுதலா விசாரிக்கிறாங்க. அப்ப மைசரா கிட்ட கேட்ட நேரம், தன் அடிமை கிட்ட கேட்ட நேரம் ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் அவங்க கிடைக்கும். இவருடைய நம்பிக்கை, இவருடைய நியாயம், இவர் வியாபாரம் செஞ்ச முறை, மக்களோடு நடந்து கொண்ட முறை, ஏனைய இந்த வியாபார குழுவுல உள்ள ஏனைய வியாபாரிகளோட இவருக்கு இருந்த நல்ல தொடர்பாடல், இதெல்லாம் நிறைய அவரு வியாபாரிய சொல்றார். நபி அவங்களோட கூட மிச்ச காலம் அவரு ஷாம் பிரதேசத்துக்கு பயணம் செய்யறதுக்கு இருந்துட்டார். கிட்டத்தட்ட மக்காவில இருந்து மதீனாவுக்கு போய் வர்றதுக்கே 16 நாள் எடுக்கும். ஷாம் பிரதேசத்துக்கு போறது மாத கணக்குல எடுக்கும். இப்ப மாத கணக்குல மைசரா நபி அவங்களோட கூட இருந்ததுனால அவருக்கு இவருடைய பண்பாடுகள் நடத்தைகள் எல்லாம் பார்த்து மிகப்பெரிய ஈர்ப்பும் ஆச்சரியமும் ஏற்படுகிறது. இது எல்லாத்தையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அவர் என்ன விபரமா சொல்றார். சொன்ன உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முடிவெடுக்கிறாங்க, ஓ நம்ம திருமணம் செய்வதற்கு மிக பொருத்தமான நபர் இவர் தான் என்று முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் செய்யறதுக்கு நிறைய பேர் பேசி கொண்டிருந்தாங்க, கேட்டுக்கொண்டிருந்தாங்க. யாருக்கும் அவங்க என்ன செய்யல, முடிவு கொடுக்கல. விதவைகளை திருமணம் செய்யறதுங்கிறது நம்மளுக்கிட்ட தான் அது ஒரு மாதிரி, அரேபியர்கள்ட்ட அது ஒரு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா மற்ற நாடுகளையும் வேற நாடுகளையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது விதவைகளை திருமணம் செய்யறது. நம்மள்ட்ட என்னன்னா அந்த உடன்கட்டை ஏறுற அந்த ஒரு மதத்தில இருந்து ஒரு பண்பாடு ஒன்று இருக்கு. ஒரு கணவன் மௌத்தாயினா ஆரம்பத்துல இருந்து உடன் கட்டை ஏறணும், அவரை என்ன செய்யணும், அந்த பெண் இருக்கலா 60 வயசு இப்போ ஆளுக்கு 15 வயசு பிள்ளைய முடிச்சிருந்தாலும் அந்த 15 வயசு பிள்ளையும் கூட சேர்ந்து சாகணும் என்ற கலாச்சாரம் எல்லாம் இருந்துச்சு. பிறகு அது என்ன, அவ வெள்ளப்புடவை உடுக்கணும், நல்ல காரியங்கள் எதிலையுமே என்ன செய்யக்கூடாது, கடந்து கொள்ளக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்ய போக்குள்ள அவட முகத்துல என்ன செய்யக்கூடாது, முழிக்க கூடாது, நம்மட வீட்டுக்கு அவ என்ன செய்யக்கூடாது, முதலாவது வரக்கூடா, வந்தா அது முழுமை. இப்படியான இப்பவும் சில பொம்பளைகள் என்ன செய்வாங்க, விதவை பொம்பளை பழைய ஆக்கள் வெள்ளப்புடவையோட இருப்பாங்க. அதுக்கு தொடர்ச்சி தான் அது. அப்ப இருந்த அந்த நம்பிக்கையோட தொடர்ச்சி தான்
அது அது இஸ்லாம் அல்ல, அது உண்மையும் அல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை, அது ஒரு கலாச்சாரம். இந்த அளவுக்குன்னு ஒரு பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த நேரம் பிரிட்டிஷ்ல இருந்த ஒருவர் இந்திய மக்கள் கலாச்சாரங்களை ஆய்வு செய்யறதுக்காக வாராரு. வந்துட்டு அவர் சுயசரிதையில் அவர் எழுதுறாரு, நான் பார்ப்பதற்காக போய் நிற்கிறேன், அந்த நேரம் இந்த உடன்கட்டையிற கலாச்சாரம் நடக்குது, நிறைய விஷயங்களை சொல்றாரு, இப்படி தயார்படுத்துறாங்க, இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 67 வயது மதிக்கத்தக்க முதியவர், பெண் அவரோட மனைவி 18 வயசு. அந்த காலத்துல இளம்புள்ளையில பெரியாக்கள் முடிக்கிறது பிரச்சனை இல்லை, பெரியாக்களை இளம்புள்ளையில் முடிக்கிறது பெரிய ஒரு பிரச்சனையா அவங்கள்ட்ட இருக்கல. அப்ப 18 வயசு, அவரையும் கொண்டை கட்டையில ஏத்துறாங்க, அவரை விறகுகளை அடிக்கிட்டு அவரை கொண்டை முதல்ல வளர்த்தாட்டுறாங்க. பிறகு இந்த பொம்பளையை தயார்படுத்தி மனம் பூசி இருந்த நகநாட்டுக்களை எல்லாம் கலட்டி அடுத்தாக்கள்கிட்ட கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, மந்திரம் படிக்கிறையும் என்ன நம்ம சொல்ற மாதிரி பைத்தி சொல்றையும் இது செய்யறையும் என்ன செய்யறாங்க, அந்த கூச்சலை மறைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, சத்தம் போட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு தான் அந்த கலாச்சாரம் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியில தான் விதவைகளுக்கான அந்த புரிதல் பார்வை நம்ம நிலைமையும் இருந்தது. நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த வியாபார குழு சென்று வந்ததற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு அவருக்கு வருகிறது. தன்னுடைய நண்பிகளோடு பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது அனுப்பப்படுகிறது. நபி அவங்களும் அபூ தாலிப் ஒத்துக்கொண்டா, அவரை தந்தை ஒத்துக்கொண்டா பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அபூ தாலிபோடு பேசப்படுகிறது, அவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்தோட பேசி திருமணம் நடைபெறுகிறது. இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம், அது மாரியத்துல் கிபித்தியாண்ட பெண்ணுக்கு கிடைச்சது. மற்ற குழந்தைகள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஊடாகத்தான் கிடைச்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக பெரும் பாசம் வைத்திருந்தார்கள். அது மாதிரி நபி அவர்களும் பாசம் வைத்திருந்தாங்க. பிற்பட்ட காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறாமைப்பட்டுக் கொள்வாங்க, என்ன இது நீங்க எந்த டைம் எடுத்தாலும் ஹதீஜாவை பத்தியே ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க, எங்கள்கிட்ட இல்லாத அவ்வளவு விசேஷமான விஷயம் அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொல்லி நபி அவர்களுடைய ஒரே குழந்தையாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவங்களை திருமணம் செய்ததற்கு பிறகு அவருடைய முழு சொத்தையும் நபி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவருடைய முழு சொத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். நபி அவர்கள் விரும்பிய விதத்தில் அதை செலவு செய்வதற்கான முழு சுதந்திரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் வழங்கி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதுல தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை நடக்கிறது. நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கிறது. அதற்கு முன்னர் உள்ள வாழ்க்கை, நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்க சுருக்கமாக பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில பிறந்தவர், மிகப்பெரிய ஒரு குடும்பத்தையோடு திருமணம் செய்து கொண்டவர், மிக நல்லொழுக்கம் உள்ளவர், ஆரம்ப காலத்திலேயே அல் அமீன் அஸ்-சாதிக் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான இளம்பராயத்தில் நடந்த சம்பவம் தான் இந்த காபத்துல்லாவை உடைச்சு கட்டுற நேரம் நடந்த சம்பவம். காபத்துல்லா அரிம் என்று சொல்லக்கூடிய வெள்ளப்பெருக்கினால ஏற்பட்ட இடிபாடுகள்ல காபத்துல்லா இடிஞ்சிருந்துச்சு. அப்ப அதை மக்காவாசிகள் எல்லாரும் சேர்ந்து திரும்ப புனர்நிர்மாணம் செய்வதற்கு கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். எந்த அளவுக்குன்னு அவங்க நிபந்தனை போட்டுக்கொண்டாங்க, காபத்துல்லாவுக்கு எந்த அளவுக்கு மக்காவாசிகள்கிட்ட கௌரவம் இருந்திருக்குன்னு பாருங்க. எல்லா கோத்திரங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து கொண்டாங்க, இதுல விபச்சாரிக்கிட்ட இருந்து எந்த ஒரு நன்கொடையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வட்டியில இருந்து எந்த ஒரு நன்கொடையும் இதுக்கு வரக்கூடாது, திருடின பொருட்கள்ல இருந்து எந்த ஒரு நன்கொடையும் இதுக்கு வரக்கூடாது, தவறான அடிப்படையில் ஈட்டப்பட்ட சொத்திலிருந்து எதையும் நாங்க இந்த காபத்துல்லாவுக்கு இணைக்கிறது இல்ல, பியூரான ஹலாலான சரியான முறையில சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இதுக்கு சேர்க்கப்பட வேண்டும் அவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு காபத்துல்லாவில் அவங்களுக்கு என்ன இருந்தது, மதிப்பும் மரியாதையும் இருந்தது. சிலை வணக்கம் ஏன் வந்துச்சுன்னு நாங்க போன வகுப்புல என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அப்ப மக்காவாசிகள் அந்த அளவுக்கு காபத்துல்லாவில் என்ன செஞ்சாங்க, மரியாதை வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பகுதி காபத்துல்லாவில் ஒப்படைக்கப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி கொண்டிருக்கிற நேரம் ஹஜருல் அஸ்வதை எந்த கோத்திரம் தூக்கி வைக்கிற எண்ணத்துல பிரச்சனை வருது. ஹஜருல் அஸ்வத் மிக பெருமதி வாய்ந்தது, சுவர்க்கத்தில இருந்து வந்த கல். அப்ப அதுல எங்கட கைப்படணும் என்றதுல எல்லா கோத்திரமும் என்ன செய்தது, ஒத்த முடிவோட இருந்தது. இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இதனால சண்டை
ஆரம்பிக்க பார்த்துச்சு. அவங்களுக்குள்ள கோத்திரம் அடிபடிப்பட்டு கொள்ற நிலைமைக்கு வந்துச்சு. இப்படி வந்தோடனே கடைசியில அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, சரி நாளைக்கு காலையில யாரு காபத்துல்லாவுக்குள்ள முதலாவது நுழைகிறாரோ அவரு சொல்றத நாம அவர முடிவை ஏற்றுக்கொள்வோம், பிரச்சனை வேணாம், முடிவுக்கு வருவோம், சமாதான முடிவுக்கு வருகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அடுத்த நாள் காலையில முதலாவது காபத்துல்லாவுக்குள்ள நுழைகிறாங்க. இப்ப பார்த்தோன்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஓ, முக்கியமான ஒரு ஆள் வாரார், நம்பிக்கைக்குரியவர் வாரார், உண்மை சொல்லக்கூடியவர் வாரார், எனவே அவருடைய தீர்ப்பை நாம ஏற்றுக்கொள்வோம், எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு எல்லா கோத்திரங்களும் முடிவுக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் பிரச்சனை இல்லாம எல்லா கோத்திரமும் சம்பந்தப்படுற மாதிரி மிக நுட்பமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு குறைபாடும் இல்லை. என்ன செய்யறாங்க, ஒரு போர்வையை கொண்டு வர சொல்லிட்டு அவரு கல்ல தூக்கி அந்த போர்வைக்குள்ள வைக்கிறார். அடுத்த கல் வச்சா தானே பிரச்சனை, ஒரு கோத்திரத்தை முதன்மைப்படுத்தினாதான் பிரச்சனை. அவரு அந்த கல்லை தூக்கி போர்வைக்குள்ள வச்சு போட்டு இப்ப எல்லா கோத்திரத்தில தலைவரும் ஒவ்வொரு ஆளும் ஒரு மூளையை பிடிக்கும் என்று சொல்லி அந்த போர்வையை பிடிச்சு கொண்டே தூக்கிட்டு போறாங்க. பிறகு அந்த கல்லை அவர் கையால் எடுத்து என்ன செய்யறார், உரிய இடத்துல வைக்கிறார். அப்ப பிரச்சனை எந்த அளவுக்கு லேசா தீருதுன்னு பாருங்க. கல்லை தூக்கினதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், கல்லை வச்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனா எல்லா கோத்திரத்துக்கும் நாமளும் தூக்கினேன்ற ஒரு பெருமிதம் கொண்டு என்ன செய்யுது வருது. ஒருத்தருக்கும் ஒரு குறையும் இல்லாம அந்த பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைத்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான வரலாற்று பக்கங்களிலே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மனிதருடைய வரலாற்றை முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் எங்களுக்கு தெரியும், அஹ்மத், முஹம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மாஹி என்ற பெயர் இருப்பதாக, ஹாஷிர் என்ற பெயர் இருப்பதாக, ஆகிப் என்ற பெயர் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அபுல் காசிம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குன்யத். காசிம் என்ற அவருடைய மகனோடு சேர்த்து காசிமுடைய தந்தை என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அபுல் காசிம் என்று. எனவே இந்த வரலாறுகளின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு வல்லோன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.